விஜயபாஸ்கர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவர் வந்து டிவிக்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2 நாட்களாக இந்த அவை நடவடிக்கைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முன்னெடுப்பு மிக முக்கியமான முன்னெடுப்பாக, எங்களுக்கு பயனுள்ள முன்னெடுப்பாக இது அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இது முன்னெடுத்த மரியாதைக்குரிய ஸ்பீக்கர் அவர்களுக்கும், அவை முன்னவர் அவர்களுக்கும், தமிழக முதல்வர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைக்கு 2வது வகுப்பாக இருக்கின்றது. ஏன்னா 18ஆம் தேதி அசம்பிளி கூடுறதுனால அந்த 18ஆம் தேதி சட்டப்பேரவையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி ஆளுநர் உரை மீதான விவாதம் எப்படி நடக்கும், என்ன மாதிரி நம்ம நடந்து கொள்வது அப்படிங்கிறது குறித்த சட்ட ரீதியான அவையிலிருந்து என்ன மாதிரியான செயல்பாடுகள் குறித்து எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு முதல் நாள், நாளைக்கு 2வது நாளும் தொடர்கிறது. சிறப்பாக இருந்தது. டெல்லியிலிருந்து வந்திருந்தாங்க. இங்கே மரியாதைக்குரிய முன்னவர் செங்கோட்டையன், மாண்புமிகு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், அதே போல ஸ்பீக்கர் அவர்களும் சிறப்பாக முன்னெடுத்திருந்தார்கள். வேற ஒன்றும் இதில் ஆதிதிராவிட நலத்துறையில் நேற்று தினம் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அலுவலர்களோட அடுத்த கட்ட திட்டங்கள் ஏதாவது இல்லை. இது முதல்ல அது ஒரு கமிஷன், அது இப்போ எங்களும் மாநில மன்றம் சொல்லி அதனுடைய முதல் கூட்டம். அது முதன்முறையாக 2024 போடப்பட்ட ஒரு ஆணையத்தினுடைய அல்லது அதனுடைய சட்ட வடிவத்தினுடைய முதல் கூட்டமாக நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அது அடுத்தடுத்து அந்த கூட்டத்தை முன்னெடுப்போம். தமிழ்நாடு முழுக்க அதாவது மனை பட்டாக்கள் தொடர்பான கோரிக்கைகள் நிறையா வந்திருக்கு. இன்னமும் கூடுதலாக பல்வேறு அதாவது மற்ற துறைகளில் தலித்துகளுக்கான ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான அந்த நிதியை எப்படி கையாண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது தொடர்பான ஒரு உரையாடல் தான். அடுத்தடுத்து அது தொடர்ந்து அதை நடத்துவோம். முக்கியமான அறிவிப்புகள் எதிர்பார்க்கலாம். நாளைக்கு தான் 18ஆம் தேதி நடக்குது. 18ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அது என்னன்னு தெரியும். பெண்களுக்கு எதிரான, பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் கடந்த சில நாட்களாக எதிர்கட்சிகள் அரசாங்கத்தை கடுமையா குற்றம் சாட்டியிருக்காங்க. இல்லை, இந்த சிப்காட்டில் நடந்தது, அதுக்கு முன்னாடி இங்கே நடந்தது குறித்து அது அதாவது இதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு, கூட்டு பொறுப்பு இருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை உருவாக்கியிருக்கிறாங்க. கட்டாயம் இது விரைவில் கட்டுக்குள் வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாரும் இது குறித்து அச்சப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, பதற்றப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. கூடுதலான முன்னெடுப்புகள், கூடுதலான நடவடிக்கைகள் எல்லாம் யாரையுமே விட்டு வைக்கல. எல்லாருமே கைது பண்ணியிருக்கிறாங்க. யாரும் நீங்க விட்டுட்டாங்க போயிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால அத்தனை பேரையும் கைது செய்து சிறைப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கை தொடரும். சேலம் மாவட்டத்திலேயே சிங்கப்பெண் அதிரடி படைகளினுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள் வர முடியாத ஒரு சூழல் இருக்கு. அதிகப்படியான நடவடிக்கைகள் தேவை. இல்ல, அதுதான் சொன்னேன் நான். அது இன்னும் கூடுதலா செய்யணும் அப்படின்னு தான் சொல்றோம். இன்னும் இதுல ஃப்ரீயா அவங்கள விட வேண்டியது தேவை இருக்கு. கூடுதலா அவங்களுக்கு அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள், அதாவது அதற்கான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அதனால கட்டாயம் இது இந்த மாதிரியான போக்குகள், மாதிரியா பெண்களுக்கான பாதுகாப்பு தான் இதில் மிக முக்கியமானது. அப்ப அந்த முக்கியத்துவத்தோடு இது செயல்படும் என்பதில் எந்த மாற்று கருத்து. விஜயபாஸ்கர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவர் டிவிக்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் மேல ஏற்கனவே குட்கா வழக்கு கூட இருக்கு. அவரை டிவிக்கேல இணையக்கூடிய பட்சம் இல்ல, அது எனக்கு தெரியல. நீங்க சொன்னதுனாலதான் எனக்கு தெரியுது.